சமாதானம் எப்போது? யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. மருத்துவரிடம் சென்று நம்முடைய வியாதி பலவீனங்களை குறித்த விவரங்களை கூறி தகுதியான சிகிச்சைகளை தரும்படி கேட்க வேண்டும். அதற்கு பதிலாக நோய்களை குறித்து விவரித்துவிட்டு அதற்குரிய மருந்துகளையும் சிகிச்சை முறைகளையும் நாமே கூறினால் அது சரியாக இராது. நமக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நம்பிக்கை இல்லை, வாழ்க்கையின் மேல் திருப்தி இல்லை. இவைகள் நம்முடைய வியாதிகள். இவைகளை நாம் தேவனிடம் கூற வேண்டும். அவர் அவைகளை சரி செய்ய என்ன சிகிச்சை முறையை சொல்லுகின்றாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் பல வேளைகளில் நாம் அவ்விதம் நடந்து கொள்வதில்லை. என் பிரச்சனைகளை நீக்கும், என் சூழ்நிலைகளை மாற்றும், பிற மனிதர்களை சரி செய்யும், போதிய பொருளாதார வசதியை தாரும், எதிர்பார்க்கும் நன்மைகளை அருளும் என்று நாம் தேவனை வற்புறுத்துகிறோம். அப்போதுதான் நாம் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அடைய முடியும் என்று நமக்குள் நம்புகிறோம். ஆனால் அவ்விதம் நாம் கேட்டவைகளையெல்லாம் தேவன் தந்தால்தான் மகிழ்ச்சி பெறுவோம் என்று எண்ணக்கூடாது. மகிழ்ச்சி, சமாதானம், நம்பிக்கை, திருப்தி ஆகியவை இருதயம் சார்ந்த விஷயங்கள். தேவன் நம்முடைய இருதயத்தில் செயல்படும் போது அவைகளை நாம் பெற முடியும். இயேசுவை சுற்றிலும் எதிர்பாரான சூழ்நிலைகள் நிலவிய போதும் அவர் எப்போதும் சந்தோஷமாகவே இருந்தார். யோவான் 15:11 என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லியிருக்கிறார். பவுல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வேளையிலும் சந்தோஷமாய் இருந்தான். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொன்னார். தாவீது நெருக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையிலும் சமாதானமாகவே படுத்து நித்திரை செய்தான். சங்கீதம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொன்னார். தேவன் சூழ்நிலைகளை மாற்றாமலே, கேட்ட நன்மைகளை தராமலே இருதயத்திற்கு தேவையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர முடியும். அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை அணுக வேண்டும். அவரோடு நாம் காணும் உறவும் அவரிடம் நாம் உணரும் ஐக்கியமும் தான் நம்முடைய நொந்து போன மனநிலைகளை ஆற்றி சந்தோஷமாக்குகிறது. அவருடைய அன்பும் பிரசன்னமும் தான் நமக்குள் தேவ சமாதானத்தை கொண்டு வருகிறது. எனவே சூழ்நிலைகளின் மாற்றங்களையே நிபந்தனைகளாக வைக்காமல் தேவன் நமக்குள் கிரியை செய்து நமக்குள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்திட நாம் மன்றாட வேண்டும். சிந்தனைக்கு, அகத்தில் அமைதியற்றவனின் 1000 செல்வங்கள் மரித்தவனுக்கு செய்யும் மலர் அலங்காரம்